திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய திரு வழிபாட்டு கால முதல் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் ஆமோஸ் அன்பியம் சார்பாக அன்போடு வரவேற்கிறோம். திருவருகை காலம் எதிர்பார்ப்பின் காலம். இதை சொல்லும் விதமாக எதிர்பார்ப்பின் மெழுகுத்திரி ஏற்றப்பட இருக்கிறது. இது எதிர்பார்ப்பின் மெழுகுத்திரி என்று அழைக்கப்படுகிறது. நாம் இறைவனில் எதிர்நோக்கி இருக்கிறோம். ஏனெனில் கடவுள் என்றும் பிரமாணிக்கம் உள்ளவர். அவர் தம்முடைய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தாமதிப்பதில்லை. நம் நம்பிக்கை இறைவனிடம் இருந்தே வருகிறது. என்னும் ஈசாயின் குலக்கொழுந்து ஒருவர் வருவார். மக்களினங்களை ஆளும் தலைவராய் அவர் தோன்றுவார். மக்களினங்கள் அவரையே எதிர்நோக்கி இருப்பர் என்று எசாயா கூறுகிறார். கிறிஸ்தவ வாழ்வு என்பது எதிர்நோக்கின் பயணம். இந்த பயணத்தில் தேடி வரும் ஒளியான இயேசு உலக காரிருளை அகற்ற மனிதராக பிறக்க இருக்கிறார். இத்தகைய எதிர்நோக்கை விளக்கும் முதல் திரியை தற்போது நம் பங்குத்தந்தை அவர்கள் ஏற்றி திருவழிபாட்டு காலத்தை தொடங்கி வைப்பார்கள். திருப்பலி கருத்துக்கள். இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய ஆமோஸ் அன்பிய குடும்பங்களின் நலனுக்காகவும், பிள்ளைகளின் படிப்பிற்காகவும், தொழில் விருத்திக்காகவும், விவசாயம், கால்நடை செழிக்கும், முதியவர்களின் உடலுள்ள சுகத்திற்காகவும், வேலை வாய்ப்பு கிடைத்திடவும், நல்ல மழை பெய்திலும் ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் சூசை மரிய அந்தோணி குடும்ப நலனுக்காகவும், மகன்களின் குடும்ப நலனுக்காகவும், செய்கின்ற தொழில் முன்னேற்றத்திற்காகவும், குடும்பத்திலே மரித்த சுசீலா ஆசிரியின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் வியாகப்பன் அன்னப்பாக்கியம் குடும்பத்திற்கு ஆண்டவர் இதுவரை செய்த எல்லா நன்மைகளுக்காகவும், மகன் செலின் பிரகாஷ் உடல் உள்ள சுகத்திற்காகவும், பாதுகாப்பிற்காகவும், பணிதளத்தில் ஆசீர்வதிக்கப்படும் இன்று திருமண நாள் காணும் மகள் பிரான்சிஸ் மேரி அந்தோன்ராஜ் உடலுள்ள சுகத்திற்காகவும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், வேலைகள் ஆசீர்வாதம் மற்றும் கால்நடைகள் ஆசீர்வதிக்கப்படவும் வியாகப்பன் அன்னப்பாக்கியம் உடலுள்ள சுகத்திற்காகவும் இத்திருப்பலியிலே ஜெபிக்கிறார்கள். மேலும் அந்தோணி சவரியம்மாள் குடும்ப நலனுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. செய்கின்ற பணி சிறக்கும், மகளின் குடும்ப முன்னேற்றத்திற்காகவும், பேர பிள்ளைகள் படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்து விடுகிறவும், மகன் அருள்ராஜுக்கு அரசு பணி கிடைத்திடவும், குடும்பத்திலே மரித்த அந்தோணி சாமி செல்வராஜ், மரியராயப்பன், மரிய நேசம் உடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் அல்போன்சா குடும்ப நலனுக்காகவும், மகன் அஸ்லின் செய்யும் பணி சிறக்கவும், நல்ல உடலுள்ள சுகத்திற்காகவும், மரித்த மிக்கேல் சவரிமுத்து என்ற விஜயன், அந்தோணி வியாகப்பன், மேரி பாப்பா, தங்கையின் திரேசம்மாள், ஸ்டெல்லா, குளோரி ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் சபரிராஜ் பாக்கியம் இவர்களின் குடும்ப நலனுக்காகவும், தொழில் விருத்திக்காகவும், உடலுள்ள சுகத்திற்காகவும், பிள்ளைகள் ராபின், ரஃபேல், ஆண்டோ படிப்பிலும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கிடவும், நல்ல உடலுள்ள சுகத்திற்காகவும், போதுமான அளவு மழை பெய்து விவசாயம் செழிக்கவும், குடும்பத்திலே மரித்த பீட்டர் ராயம்மாள் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜபிக்கிறார்கள். மேலும் திரு சேவியர் ரஞ்சிதம் இவர்கள் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த நன்மைகள் நன்றியாம் பிள்ளைகள் செய்யும் தொழில் ஆசிரியக்கப்படவும், நல்ல உடல் உள்ள சுகம் கிடைத்தும், குடும்பத்திலே மரித்த அருளப்பன், மதியம்மாள், ராணி, சேவியர் பாத்திமா இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜபிக்கிறார்கள். நாம் தூய திருப்பலியில் கடவுளுடைய அருளையும் ஆசிரியரையும் கேட்டு சிறப்பாக இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு எல்லாம் அல்ல இறைவனை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி தந்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் இருக்க அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் புனிதத்தின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். ஆண்டவரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம்.
ஆண்டவரே, உமது திருநாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வு தரும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. ஆண்டவரே, உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் விசுவாசிகளுக்கு மன உறுதியை தந்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களோடு எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணகரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தள்ளி வந்து உட்காரு. முதல் வாசக முன்னுரை. யூதா விடுதலை பெறும் எருசலேம் விடுதலையோடும் பாதுகாப்போடும் வாழும் என்ற கடவுளின் வார்த்தைகள் தம் மக்களுக்கு வாழ்வு கொடுத்து விடுதலை அளித்து தந்தது. நம்பிக்கை ஊட்டுவதற்காகவும் இருக்கிறது இன்றைய முதல் வாசகம். இவ்வார்த்தைகளை நமதாக இறை வார்த்தையை அவனமுடன் செவிசாய்ப்போம். முதல் வாசகம். தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 33 இறைவார்த்தைகள் 14 முதல் 16 முடிய. இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 33 இறைவார்த்தைகள் 14 முதல் 16 முடிய. இதோ நாட்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாரும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாட்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிரொன்று முளைக்கச் செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாட்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சித்கேனு, அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரண்டாம் வாசக முன்னுரை. நம்பிக்கையோடும் விழிப்போடும் நிலைத்திருப்பவர்களுக்கு மீட்பு நெருங்கி வருகிறது. இதை பெற்றுக்கொள்ள நாம் ஊற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு புனித பவுல் வாழ்த்தும் இரண்டாம் வாசகத்திற்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்துவர் பவுல் தெசலோனிக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 12 முதல். இரண்டாம் வாசகம். திருத்துவர் பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்த வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 12 முதல். சகோதர சகோதரிகளே, உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லோருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது
நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள். அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். இது ஆண்டவர் உங்கள் மருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 25 முதல் 28 முடிய, மீண்டும் 34 முதல் 36 முடிய. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது. கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்து தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்போதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த காலை வணக்கத்தையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். டிசம்பர் மாதம் 1 தேதி திருவருகை காலத்தினுடைய முதல் ஞாயிறு, திருவழிபாட்டு ஆண்டினுடைய முதல் ஞாயிறு என்று சொல்லி முத்தாய்ப்பாக 3 முக்கியமான நாட்களை
இந்த நாளிலே நினைவு கூறுகின்றோம். கடந்த நவம்பர் மாதம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார், ஆண்டவர் நம்மை பராமரித்தார், உடனிருந்தார். நாம் துன்பப்பட்டோம், வேதனைப்பட்டோம், கஷ்டப்பட்டோம், கண்ணீர் வடித்தோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த டிசம்பர் மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்த இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவார், திருப்பாடல் 34 ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்லுவார். ஒவ்வொரு முறையும் திருப்பலிக்கு வருகின்ற போதெல்லாம் ஆண்டவர் நல்லவர் என்பதை நமக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்திலே திருவருகை காலத்தை நாம் கொண்டாடுகின்றோம். திருவருகை காலம் என்பது என்ன? அது கடவுளின் காலம், அருளின் காலம். கடவுள் நமக்கு செய்கின்ற செய்ய உள்ள வாக்குறுதிகளை நமக்கு நினைவுபடுத்தும் காலம் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். இதோ கன்னி கருத்தாங்கி ஒரு மகனை ஈன்றெடுப்பார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று சொல்லி ஆண்டவர் இஸ்ராயேல் மக்களுக்கு வாக்கு கொடுத்தார். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பது பொருள். என் அன்புக்குரியவர்களே, கடவுள் நம்மோடு இருக்கின்றார். ஒரு நிகழ்வு அல்ல, ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் என்றால் அவரோடு இணைய வேண்டும். செடியோடு இணைந்த கிளைதான் கனிகளை கொடுக்க முடியும். நான் இயேசுவோடு இணைய வேண்டும். இயேசுவை என் உள்ளத்தில், என் இல்லத்தில் பிறக்க வைப்பதற்காக நான் எடுக்கக்கூடிய ஒரு தயாரிப்பு காலம்தான் இந்த திருவருகை காலம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள முடியும். தயாரிப்பு இல்லாமல் நாம் எதையும் செய்வதில்லை. தயாரித்து நாம் செய்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. நான் இதற்காக உழைத்தேன், நான் இவ்வளவு பெற்றிருக்கிறேன். தேர்வு வருகிறது, பிள்ளைகள் தயாரிக்கிறார்கள். தயாரிப்பினுடைய முடிவிலே அந்த மதிப்பெண்கள் வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. நான் கஷ்டப்பட்டு என்ன செஞ்சேன், இந்த மார்க்கெல்லாம் வாங்கினேன், நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், இரவு பகலாக படித்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரியமானவர்களே, அதே போல இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நமக்கு மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும் என்றால், இந்த கிறிஸ்து பிறப்பு விழா நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதியை கொடுக்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் தயாரிப்போடு இந்த குழந்தை இயேசுவை நாம் சந்திக்க வேண்டும். அதற்கான ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு காலம்தான் இந்த கிறிஸ்து பிறப்பு காலம், இந்த திருவருகை காலம் என்பதை நமக்கு தாய் திருச்சபை முன்னிறுத்துகின்றது. இந்த நாளிலே நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? இன்றைய வழிபாட்டு வாசகத்தின் அடிப்படையிலே நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஒரே ஒரு காரியத்தை நமக்கு நினைவுபடுத்துகிறது. அதாவது தன்னிலை உணர்தல். தன்னிலை உணர்தல். ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து விட்டான் என்றால் இந்த உலகத்தை ஜெயித்து விடலாம். ஒரு மனிதன் தன்னை உணர்ந்து விட்டான் என்றால் நான் யார், எதற்காக இந்த உலகத்திலே நான் படைக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற நோக்கத்தை ஒரு மனிதன் தன்னிலை உணர்ந்து விட்டான் என்றால் இந்த உலகத்திலே அவனால் மிகப்பெரிய காரியத்தை சாதிக்க முடியும். ஆனால் அந்தோ பரிதாபம், மானிட சமூகத்தினுடைய மிகப்பெரிய தோல்வி என்னவென்றால் தன்னை அறியாததுதான் மிகப்பெரிய ஒரு தோல்வியாக பார்க்கப்படுகிறது. சாக்ரட்டிஸ் சொன்னான், உன்னையே நீ அறிந்து கொள் என்று சொன்னான். பிறரை அல்ல, உன்னை அறிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வெற்றிகள், என்னுடைய தோல்விகள், எனக்கு இருக்கக்கூடிய நல்ல பண்புகள், எனக்கு இருக்கக்கூடிய நல்ல நலன்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேனா? அதையெல்லாம் அறிந்திருந்தால் எவ்வளவு நலமாக இருந்திருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே தன்னை அறிந்திருந்தார். எனவே தான் யோவான் நற்செய்தி 3:16 நாம் வாசிக்கின்றோம், தந்தையாம் கடவுள் இந்த உலகத்தை எப்படி அன்பு செய்தார் என்று, தான் நேசித்த அன்பு செய்த தன் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவரும் கீழ்ப்படிந்து சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பிலிப்பியருக்கு திருமுகம் 2:6 நாம் வாசிக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 4:16 ஆண்டவர் தன்னுடைய பொது வாழ்வுக்கு வருகின்ற பொழுது தான் யார் என்பதை அவர் அறிந்து கொண்டார். எனவேதான் பிலாத்து கேட்டபோது அவர் எந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமோ அந்த கேள்விக்கு தான் பதில் சொன்னார். மெசியா, கடவுளின் மகன். பிரியமானவர்களே, ஒவ்வொருவருமே நாம்
தன்னிலை உணர்ந்தவர்களாக வாழ்வதுதான் கிறிஸ்தவத்தினுடைய அடையாளம், கிறிஸ்தவத்தினுடைய முகவரி என்பதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் இன்றைய வழிபாட்டு வாசகத்தினுடைய அடிப்படையிலே நாம் விழித்திருக்கிறோமா, காத்திருந்து நாம் விழித்திருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சங்கீத ஆசிரியர் சொல்கிறார், ஆண்டவருக்காக ஆவலோடு நான் காத்திருந்தேன், அவரும் என்னை கனிவோடு கண்ணோக்கினார் என்று சொன்னார். கனிவோடு கண்ணோக்கினார். இன்னைக்கு காத்திருக்கிறோமா? இந்த உலகத்தில் காத்திருப்பு என்பது அரிதான ஒரு காரியம். என்னாலலாம் காத்துட்டு இருக்க முடியாது. ஏன் முடியலை? எனக்கு ஒரு காலத்தில் நாம் காத்துக்கிட்டு இருந்தோம், எல்லா நிகழ்வுகளுக்கும் நாம் காத்து கொண்டு இருந்தோம் பிரியமானவர்களே. ஆனால் இந்த உலகத்திலே இன்ஸ்டன்ட் வேர்ல்டு என்று சொல்கிறார்கள். உடனடியாக எல்லாம் உடனடியாக வேணும், உடனடியாக வேணும். பஸ்ஸுக்காண்டி நிற்கிறோம், பஸ்ஸு வரலை, பஸ்ஸு ஒரு 1/4 மணி நேரம் லேட்டு. செய்யக்கூடிய காரியம் என்ன? ஆட்டோ எடு, சுரண்டைக்கு போ, முடி, அவ்வளோதான். ஏன்னா இன்னைக்கு காத்திருப்பது என்பது ஒரு கசப்பான காரியம். நான் ஏன் காத்திருக்கணும்? நான் எதுக்காக காத்திருக்கணும்? அன்புக்குரியவர்களே, காத்திருப்பது என்பது நம்மை விட்டு விலகி போன ஒரு காரியம். இன்னைக்கு உடனடியாக எனக்கு செய்யணும், உடனடியாக எல்லாமே உடனடியாக வேண்டும் என்று சொல்லி பல நேரத்திலே இந்த உடனடி உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு காலத்தில் காத்திருந்தோம். பஸ்ஸுக்காண்டி காத்துட்டு இருக்கும்போது பஸ்ஸு வராது, பரவாயில்ல, இன்னைக்குள்ள காரியத்தை என்ன செய்வோம், நாளைக்கு செய்வோம் என்று சொல்லி மன திருப்தியோடு போவோம். ஆனால் இன்னைக்கு போக முடியுமா? செத்தான் டிரைவர், திட்டி தீத்துருவோம். எவ்வளவு வார்த்தை போடணுமோ அவ்வளோ வார்த்தை போட்டுருவோம். 11:15 வர வேண்டிய டிரைவர் இன்னும் வரலை, எங்கே போய் தொலைஞ்சான், எங்கே போய் செத்தான், எல்லாம் சொல்லிடுவோம், முடிச்சிருவோம். ஏன்? பொறுமை இல்லை, பொறுமை இல்லை. அதான் முக்கியம். இன்னைக்கு பொறுமை இல்லாததுனால தான் பல நேரத்தில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கூட என்ன செய்ய முடியல, நம்மால முழுமையாக உணர முடியாத ஒரு தருணமாக மாறிக்கொண்டு வருகிறது. வீட்டில் சோறாக்குறதுக்கு நேரம் ஆகும், என்ன செஞ்சோம், பொறுமையாக உட்கார்ந்துருந்தோம். 10 மணி ஆகும், சில நேரம் 9 மணி ஆகும், பொறுமையாக உட்கார்ந்துருந்தோம். இன்னைக்கு உன்னால் நேரம் ஆயிரும், உடனே என்ன செய், புரோட்டா வாங்கி சாப்பிடு, முடிஞ்சு போச்சு. இன்ஸ்டன்ட் உலகம், உடனடியாக உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் கடவுளுக்காக நீ காத்து கொண்டு இரு. கடவுள் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறார், நீ கடவுளுக்காக காத்து கொண்டிரு. அன்று இஸ்ராயேல் மக்கள் மெஸ்ஸியாவுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். இதோ வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியா வர வேண்டும், வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியா எங்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ராயேல் மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இன்றைய வாசிக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்தை நாம் கூர்ந்து கவனிக்கலாம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யூத நாடு பாபிலோனியர்களால் அடிமைப்படுத்தப்படுகின்றது. அடிமையின் மக்களாக மீண்டும் பாபிலோனியருடைய கையிலே விழுந்து விடுகிறார்கள். இப்போ விடுதலை எங்கே கிடைக்கும்? விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா என்று அவர்களுக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழல். அது மட்டுமல்ல, அதுவரை சாலமோன் கட்டிய அந்த எருசலேம் ஆலயம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆலயம், கவின்மிகு கற்களால் கட்டப்பட்ட ஆலயம், இந்த பாபிலோனியர்கள் சுக்கு சுக்காக உடைத்து கொண்டிருக்கிறார்கள், தீக்கரையிட்டு அழித்து கொண்டிருக்கிறார்கள். யாவே வாழ்கின்ற இல்லம், ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என்று சொல்லி பாடப்பட்ட ஆலயம் இதோ எங்கள் கண் முன்னாலே அழிந்து போகிறதே, இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதை நாங்கள் எப்படி சகித்து கொண்டு வாழ முடியும்? யூத மக்களுடைய கேள்வி. அது மட்டுமல்ல, எரேமியா இறைவாக்கினர் கண் முன்னாக அந்த எருசலேம் ஆலயம் முற்றிலுமாக அழிக்கப்படுவதாக பார்க்கப்படுகின்றோம். இந்த ஒரு சூழலில்தான் பாபிலோனின் ஓடை அருகே உட்கார்ந்து கொண்டு மக்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். பாபிலோனியர் சொல்கிறார்கள், எங்களுக்கு ஒரு பாட்டு பாடுங்க என்று சொல்கிறார்கள். இவர்கள் சொல்கிறார்கள், நான் பாட்டு பாடக்கூடிய நிலைமையிலேயா இருக்கேன்? நான் அந்நிய தேசத்தில் இருக்கிறேன், நான் அடிமையா இருக்கிறேன், சுதந்திர காற்றை என்னால் சுவாசிக்க முடியவில்லை, என் கடவுள் எங்கேயோ இருக்கிறார், இதோ நான் இங்கே இருக்கிறேன் என்று சொல்லி யாழினை எல்லாம் அரிச்செடியின் மீது மாட்டிவிட்டு ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீர் நீரோடையாக வான்மலை மாற்றியது போல எங்கள் நிலைமை மாறுமா? சீயோனின் அடிமை நிலையை மாற்றினீரே, எங்களுடைய வாழ்வு மாற்றப்படுமா என்று சொல்லி விழிமேல் விழி வைத்துக் கொண்டு கடவுளுடைய இரக்கத்துக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் தெரியும். என்னது? நாங்கள் பாபிலோனுக்கு அடிமையாக வந்திருக்கோம்னா கடவுள் எங்களுக்கு கொடுத்த தண்டனை. நாங்கள் பாவம் செய்தோம், குற்றம் செய்தோம்,
பலவீனத்தில் வீழ்ந்து கிடந்தோம். எத்தனையோ முறை இறைவாக்கினர்கள் எச்சரிக்கைத்தும் கூட நாங்கள் அந்த எச்சரிக்கைக்கு செவி கொடுக்காமல் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். அதனால் எங்களுக்கு இந்த நிலைமை என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் எரேமியா இறைவாக்கினரை ஆண்டவர் ஒரு கருவியாக பயன்படுத்தி இன்றைய முதல் வாசகத்திலே குறிப்பிடுகின்றார். இதோ தாவீதின் குலத்திலிருந்து தளிர் ஒன்று உண்டாகும் என்று அந்த இஸ்ராயேல் மக்களுக்கு வாக்கு கொடுக்கப்படுகிறது. தாவீதின் குலத்திலிருந்து நீதியின் தளிர். நம்ம பார்க்கும்போது தளிரை பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். முருங்கைப்பழம் வீட்டில் இருக்கும், திடீர்னு பார்த்தோம்னா சைடில் என்ன செஞ்சுருக்கோம், ஒரு தளிர் ஒன்று வந்திருக்கும். அதை பார்த்தோன்னா நமக்கு மகிழ்ச்சி தான் வரும். யாராவது வருத்தப்பட்டிருக்குமா? வருத்தப்பட்டிருக்க மாட்டோம். பச்சை பசைன்னு சொல்லி இவ்வளோ நீட்டாக தான் இருக்கும். அது பார்த்த உடனே சார் பரவாயில்ல, சைடில் என்ன செய்யுது, தளிர் மாதிரி ஒன்று வருது, எவ்வளோ சந்தோஷமான காரியம். வீட்டில் ரோஜா செடி வச்சுருப்போம், திடீர்னு பார்த்தா சைடில் என்ன செய்யும், ஒரு வந்துட்டு இருக்கோம். அதை பார்த்த உடனே ஒரு மகிழ்ச்சி, என்ன ஒரு சந்தோஷம், இன்னொரு கிளை வருது, எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அதே போல தான் மகிழ்ச்சி இழந்த, வாழ்விழந்த, அமைதி இழந்த, நிம்மதி இழந்த, சமாதானத்தை இழந்த யூத மக்களுக்கு எரேமியா இறைவாக்கினர் அற்புதமான ஒரு காரியத்தை சொல்கிறார். இதோ தாவீதின் மரபிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது. ஏன் தாவீதை எடுக்கணும்? சவுலை எடுத்திருக்கலாமே, சாலமோனை எடுத்திருக்கலாமே. ஏன் தாவீதினுடைய பெயர் கொடுக்கப்பட்டது? பிரியமான சகோதர சகோதரிகளே, தாவீது பாவம் செய்தான். பாவம் செய்தவன் கடவுளுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். ஒவ்வொரு முறையும் திருப்பாடல் 51 எடுத்து வாசித்து பார்க்கின்ற பொழுது என்ன சொல்லப்படுகிறது? ஆண்டவரே, நான் பாவி, என்மேல் இரக்கமாயிரும் என்று சொல்லி அந்த திருப்பாடலை பாடுகின்றோமே. அப்படி பாடுகின்ற போது நம்முடைய உள்ளத்திலே ஒரு விதமான அமைதி கிடைக்கிறது. அதே போலத்தான், ஏனென்றால் இந்த தாவீது மன்னன் பாவத்திற்கான மன்னிப்பை தேடினான். அதே போல இஸ்ராயேல் மக்களும் மன்னிப்பை தேட வேண்டும் என்பதற்காக இந்த தாவீதினுடைய பெயர் கொடுக்கப்படுகின்றது. தன்னிலை உணர வேண்டும். நான் பாவம் செய்தேன், அதை உணர்ந்தால்தான் நாம் கிறிஸ்துவை நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நாம் தன்னிலை உணர்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கணும். கோயிலுக்கு இவ்வளவு பேர் இருக்கிறோம், எவ்வளவு பேர் தன்னிலை உணர்ந்து இருக்கிறோம்? சிலர் இப்படி கேள்வி கேட்டால் நமக்கு கோபம் கூட வரும் இல்லையா? உனக்கு உணர்வு இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன செய்யும்? கோபம் மூக்குக்கு மேலே வரும். என்னை பற்றி அப்படி ஏன் கேட்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே கேள்வியை கடவுள் கேட்குறாரு. கடவுளுடைய ஆலயத்தில் தான் இருக்கிறோம். ஆலயத்தில் இருந்தாலும் நம்ம உடல் தான் இங்கே இருக்கு, மனசு எங்கேயோ இருக்கு, எங்கேயோ இருக்கு. ஒருவேளை மழை பெய்யுது, எப்படி வீட்டுக்கு போவோன்னு தெரில, அப்படி கூட ஓடிட்டு கிடக்கும். அல்லது மத்தியானம் சாமியார் சீக்கிரம் பிரசங்கம் முடிச்சாருன்னா என்ன செய்யலாம்? சீக்கிரம் கறி புளியை பார்க்கலாம், மட்டனோ சிக்கனோ. பல நேரத்தில் நம்ம இந்த கோயிலில் தான் நம்ம பாடி இருக்குமே தவிர எங்கேயோ இருப்போம். ஒரு சில பேர் அமெரிக்கா கூட போயிட்டு வரலாம், காஷ்மீர் கூட போயிட்டு வரலாம். ஏன் ஒரு சில பேர் கிறிஸ்மஸ் கூட கொண்டாடி, நியூ இயர் கூட கொண்டாடி இப்போ நிம்மதியாக கூட உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கலாம். ஏன்? பல நேரத்தில் நாம் தன்னிலை உணர்வது இல்லை. நான் ஏன் அப்படின்னு சொல்லி உணர்றதில்லை. என்னைக்காவது நாம் ஒரு நாள் யோசித்து பார்த்துருக்கோமா? நான் மூச்சு விடுதேன் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை, ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு வருவோமே. என்னைக்காவது ஒரு நாள் நான் மூச்சு விடுதேன் அப்படின்னு சொல்லி யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லை. ஏன்? இயல்பாக இருக்கு. ஆனால் மூச்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு. என்னது? அவ்வளோதான், பேரே மாறி போயிடும். என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் யோசித்து பாருங்க, மூக்கு பக்கத்தில் கையை கொண்டு போய் இந்த காற்று உள்ளே போகிறதுனால தான் இன்னும் இந்த சவம் என்ன செய்யுது, உயிரோடு இருக்கு அப்படின்னு நினச்சி பாருங்க. அதான் தன்னிலை உணர்வது. பல நேரத்தில் நம்மையே நாம் உணர்வது கிடையாது. ஆனால் விவிலியத்திலே பல தரப்பட்ட மாந்தர்கள் தன்னிலை உணர்ந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அபரிதமாக பெற்றுக்கொண்டவர்கள் ஏராளம். லூக்கா நற்செய்தியிலே பார்க்கின்றோம். 19வது அதிகாரத்திலே சக்கை என்ற மனிதர் ஆண்டவரை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டான். கூப்பிட்டு வந்த உடனே தான் அவனுக்கு தன்னிலை உணர்கின்றான், தன்னை பற்றி உணர்கின்றான். எழுந்து நின்று சொல்கிறான், ஆண்டவரே, என் சொத்தில் பாதி ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவரையாவது வஞ்சித்து எதையாவது பறித்திருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். அதான் தன்னிலை உணர்வது. பாவத்திற்காக தன்னிலை உணர்வது. நான் என்ன உணர்ந்துட்டேன்? நம்மை உணர்ந்தோம் என்றால் ஆசீர்வாதம், நம்மை உணர்ந்தோம் என்றால் மிகப்பெரிய வல்லமை நம்முடைய குடும்பத்திலே நிலவி இருக்கும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுதான் உண்மை. லூக்கா நற்செய்தி 15 நாம் வாசிக்கலாம். அந்த இளைய மகன்
பன்றிகள் தின்னு நெற்று கூட வயிற்றுக்கு கிடைக்காத போது உணர்வோடு எழுந்து நிற்கின்றான். இதோ விண்ணகத்துக்கு எதிராகவும் தந்தையை உமக்கு எதிராகவும் நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய மகன் எனப்பட நான் தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னிலை உணர்கின்ற பொழுது ஆண்டவர் அவனை அரவணைக்கிறார். எப்படிப்பட்ட அரவணைப்பு! வேலைக்காரனாக அல்ல, தொழிலாளியாக அல்ல. அவர் சொல்லக்கூடிய காரியத்தை பாருங்கள். இதோ என் மகன் செத்து போயிருந்தான், இப்போது உயிரோடு வந்திருக்கின்றான். என் மகன் காணாமல் போயிருந்தான், இப்போது கிடைக்க பெற்றுள்ளான். வாருங்கள் நாம் கொண்டாடுவோம் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, அவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடும் கொடுங்கள், நல்ல புத்தாடைகளை கொடுங்கள் என்று சொல்லி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறார். தன்னிலை உணர்ந்ததால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்ட 2 கல்வர்கள், ஒருத்தனுக்கு பேர் நல்ல கல்வன். அவன் என்ன செஞ்சான்? கடைசியில தன்னிலை உணர்ந்தான். ஆண்டவரே, நீர் ஆட்சியுரிமை பெற்று வருகின்ற பொழுது என்னையும் நினைவு கூறும் என்று சொன்னான். தன்னிலை உணர்ந்தான். ஆண்டவர் அவனுக்கு அன்றே ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இன்றே என்னோடு வான்வீட்டில் இருப்பாய் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! மத்தேயு அதிகாரத்தாலும் பணத்தாலும் புகழாலும் அங்கு சுங்கவரி வசூலித்துக் கொண்டிருந்தான். ஆண்டவர் அழைத்த போது தன்னிலை உணர்ந்தான். இதுவா அதுவா? கடவுள் தான் முக்கியம், இது வேண்டாம். கடவுள் பின்னால் சென்றான், மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தன்னிலை உணர வேண்டும். என் நிலை உணர்ந்தேன் என்றால் நான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடியவன். அதைத்தான் கடவுள் இந்த நாளிலே நமக்கு குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசியிலே நாம் பார்க்கலாம், மானிட மகன் முன் வல்லவராவதற்கு நீங்கள் தகுதி உடையவர்களாக மாற்ற வேண்டும், தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். அப்படி நம்மளால் நிற்க முடியுமா? தலை நிமிர்ந்து நம்மளால் நிற்க முடியுமா? இன்னைக்கு மானிட மகன் வருகின்ற பொழுது, 2ஆம் வருகைக்காக ஆண்டவர் வருகின்ற பொழுது, ஆண்டவரே ஐ எம் ஓகே, எவ்ரிதிங் இஸ் ஓகே, உம்மை பார்க்கறதுக்கு எனக்கு எந்தவித குறையும் இல்லை என்று சொல்லி அந்த ஆண்டவரை நேரடியாக நம்மால் பார்க்க முடியுமா? நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது பாடணுமே. ஆண்டவரை நிமிர்ந்து பார்க்க முடியுமா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதைத்தான் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கின்றார். கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ இன்றைய 2வது வாசகத்திலே பவுலடியார் தெசலோனியா மக்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எல்லாம் சரிதான், ஆனா உன்னால நல்ல வாழ்க்கை வாழ முடியுமா? அதனாலதான் பைபிள்ல சொல்லுது, இன்னைக்கு நற்செய்தி வாசகத்துல, நீங்கள் உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தத்தினாலும் என்ன செய்யறாதீங்க? வம்பா போயிடாதீங்க. பல நேரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? விடணும்னு நினைக்க, ஆனா விட முடியல. எதை? குடிய. அதை விடணும்னு நினைக்க முடியல. எதை? தீய பழக்க வழக்கங்களை. முடியாதது என்று எதுவும் இல்லை அன்புக்குரியவர்களே, முடியாது எதுவும் இல்லை. கடவுளுடைய நாமத்தை பயன்படுத்தி கடவுளுடைய துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொன்ன பவுலடியாரை போல நம்மால் முடியும். ஏன்? தன்னிலை உணர வேண்டும். நாம் ஒவ்வொருவர்களும் தூயவராக வாழ்வதே கடவுளுடைய திருவுளம். இன்னைக்கு தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர். இன்னைக்கு நான் பேறு பெற்றவனா? ஆசீர்வதிக்கப்பட்டவனா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு எச்சரிக்கை கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்து பிறக்க போகிறார் என்றால் அந்த கிறிஸ்துவை நாம் எப்படி சந்திக்க போகிறோம்? நமது உள்ளத்தை நாம் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய காரியம் தன்னிலை உணர வேண்டும். தன்னிலை உணர வேண்டும் என்றால் என் ஆன்மா எப்படிப்பட்ட ஆன்மாவாக இருக்கிறது? கரைப்படுத்தப்பட்ட ஆன்மாவா? பாவத்திலே விழுந்த ஆன்மாவா? அல்லது புனிதப்படுத்தப்பட்ட ஆன்மாவா? புனிதப்படுத்தப்பட்ட ஆன்மாவா? சின்ன பிள்ளையை பார்த்த உடனே கொஞ்சணும்னு தோணும் இல்லையா? என்ன செய்யும்? கையில் எடுத்து நம்ம என்ன செய்வோம்? கொஞ்சுவோம். ஆனால் என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க? குழந்தையை தூக்க தெரியாது. அவங்கள்ட்ட குழந்தைய கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இவன்கிட்ட குழந்தைய கொடுத்து கரட முரடா தூக்கிடுவோம் அப்படிம்பாங்க. அதே போல தான் குடியில் பிறக்கக்கூடிய குழந்தை இயேசுவை நாம் கொஞ்ச வேண்டுமென்றால், நாம் தூக்க வேண்டுமென்றால், என் பாவத்திலிருந்து நான் விலக வேண்டும், என் பாவ காரியிலிருந்து நான் விலகி நிற்க வேண்டும். அதுக்குத்தான் இந்த ஒரு தயாரிப்பு, அதுக்கு தான் இந்த ஒரு அழைப்பு. என் அன்புக்குரியவர்களே, அந்த குழந்தை இயேசுவை நாம் காணச் செல்வோம். அந்த குழந்தை இயேசுவோடு நாமும் குடிலுக்கு செல்வோம். நான் தயாரிப்பு செய்கிறேன், என்னையே நான் முழுவதுமாக தயாரிக்கிறேன். தூய மாசற்ற பலிபொருளாக என்னையே நான் கொடுக்கிறேன். குழந்தை இயேசுவே,
என் இல்லத்தில் வாரும், என் உள்ளத்தில் வாரும், என் இல்லத்தில் அமைதியை கொடும், என் உள்ளத்தில் சமாதானத்தை கொடும், மகிழ்ச்சியை கொடும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆமீன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஆண்டவருடைய இல்லத்தில் இருக்கிறோம் என்ற உணர்வோடு, கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் தாங்கியிருக்கிறோம் என்ற உணர்வோடு, வார்த்தையானவர் நம்முடைய மத்தியிலே மாமிசமாக போகிறார் என்ற உணர்வோடு, நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் எடுத்து கூறுவோம். நம்பிக்கையின் நாயகனே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், எம் பேராயர், ஏனைய ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் துறவியர் அனைவரும் திருவருகை காலத்தில் மக்களை நம்பிக்கையின் பாதையில் வழிநடத்த தேவையை உடலுள்ள நலன்களை தந்தருள வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தெய்வமே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரும் மக்கள் நலனில் என்றும் அக்கறை உள்ள தலைவர்களாக இருக்கவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வில் நம்பிக்கையின் ஒளியை ஏற்றி மக்களை நல்வழியில் நடத்திட வேண்டுமென்று இறைவாவுமே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வியத்தகு செயல்களை செய்யும் தெய்வமே எம் இறைவா, எதிர்நோக்கின் ஞாயிறாகிய இன்று நாங்கள் தொடங்கியுள்ள திருவருகை காலத்தில் முதல் வாரத்தில் யாதொரு குழப்பத்திற்கும் பயத்திற்கும் கவலைக்கும் இடம் கொடாமல் கிறிஸ்து பிறப்பு வழியாக நீர் எங்களுக்கு தரவிக்கும் மீட்பினை அனுபவிக்க விழிப்பாயிருந்து நம்பிக்கையோடு காத்திருக்க வரமருள இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் ஆமோஸ் அன்பிய குடும்பங்களை ஆசீர்வதியும். மேலும் எம் ஊரில் உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். மக்கள் அனைவரும் தன்னலம் கருதாது பிறர் நலம் கருதி என்றும் உமது திருவரிப்படி வாழ்ந்திட இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். கண்களை மூடி கரங்களை குவித்து இந்த புனிதமான நேரத்திலே ஆண்டவரோடு நாம் பேசி நாம் மன்றாடுவோம். எங்கள் அன்பின் பரிசுத்த பரலோக தந்தையே இறைவா, போற்றுகிறோம், புகழ்கின்றோம், நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையாய் உள்ளது. வேற்று இடத்தில் வாழும் 1000 நாட்களை விட ஆண்டவரே உமது இல்லத்தில் வாழும் ஒரு நாள் எவ்வளவு மேலானது. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஏதோ உமது ஆலயத்திலே கூடி வந்திருக்கின்றோம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்றோம்.
கடந்த மாதம் முழுவதும் பாதுகாத்து பராமரித்து வந்த உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதோ இந்த டிசம்பர் மாதத்தை நீர் முழுமையாக ஆசீர்வதித்தருளும். இதோ குடும்பத்திலே பலவிதமான நிகழ்வுகளை இந்த மாதத்திலே நாங்கள் வைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உமது வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் இதோ உம் திருமுன்னால் நாங்கள் எழுப்பக்கூடிய மன்றாட்டுகளுக்கு, ஜெபங்களுக்கு, விண்ணப்பங்களுக்கு தயவாய் செவிசாய்த்தருளும். நீ வற்றாத நீருற்றாக இருப்பாய் என்று சொன்னீரே. ஆண்டவரே, நாங்கள் ஒருபோதும் வறுமையிலும் வாடிவிடாமல் வளமையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களோடு தங்குவீராக. உம் தூய நாமத்தை உச்சரிக்கின்றோம். ஆண்டவரே, இதோ எங்கள் ஆன்மாவை உமது கரங்களிலே ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, தன்னிலை உணர்ந்தவளாக ஆன்மாவை கரைப்படுத்தாத மக்களாக வாழ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே வெளிப்பாய் இருந்து மன்றாட நாங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் ஆண்டவரே ஆசீர்வதித்தருளும். மானிட மகன் முன் நிற்பதற்கு வல்லமையை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே பாவ குற்றங்களிலிருந்து எங்களை கழுவி எடுத்தருளும். தன்னிலை உணர்ந்து ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக எங்களை மாற்றியருளும். ஆவியின் கொடைகளையும் கனிகளையும் நிரம்ப பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அன்பர்களே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் பரிசுத்தமான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் விசுவாசத்துடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள அனைத்தையும் மீட்பின் பரிசாக பெற்றுக்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி பாடுவோ. அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடல் எடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்போது விழிப்பாயிருந்து துணிவோடு எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் ஒரே குரலில் பாடுவதாவது: நற்கருணை ஆண்டவரை நாம் சந்திக்கப் போகிறோம். மானிட மகன் முன்னிலையில் வல்லமையாக நிற்பதற்கு இதோ நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. இதோ இப்போது முன்னெடுக்கக்கூடிய அருமையான ஜெபத்திலே நம்மையே நாம் முழுவதுமாக அர்ப்பணிப்போம். வானக தந்தையே, நீர்மெய்யாகவே பரிசுத்த புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் மகிமை நிறைந்த தம் திருக்கைகளா கிண்ணத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி தம் சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். இறைவா, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் பாப்பரசர் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர், இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய ஆமோஸ் அன்பேத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும், மேலும் கருத்துக்கள் கொடுத்து ஜபிக்கக்கூடிய திருவாளர் சூசை மரிய அந்தோணி, மேலும் திருவாளர் வியாகப்பன், திருமதி அன்னபாக்கியம், திருவாளர் அந்தோணி சபரியம்மாள், திருமதி அல்போன்சா, மேலும் திருவாளர் சபரிராஜ் பாக்கியம், திருவாளர் சேவியர் ரஞ்சிதம், இவருடைய குடும்பங்களை ஆண்டவரே நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்நாளில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய அருளப்பன், மதியம்மாள், ராணி, சேவியர், பாத்திமா, மேலும் பீட்டர், ராயம்மாள், மிக்கேல், சபரிமுத்து என்ற விஜயன், அந்தோணி வியாகப்பன், மேரி பாப்பா, தங்கையன், திரேசம்மாள், ஸ்டெல்லா, குளோரி, அந்தோணிசாமி, செல்வராஜ், மரிய ராயப்பன், மரிய நேசம், சுசீலா மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான எம்முடைய ஊரினுடைய பாதுகாவலி அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்து மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. ஆமென். ஆண்டவரே. ஆமென். ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு பயமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். சமாதானம். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள். இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். இவர் தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
வருகின்ற வாரத்தில் திங்கட்கிழமை காலை 6 மணிக்கு, செவ்வாய்க்கிழமை மாலை 7:15, புதன்கிழமை மாலை 7:15 மணிக்கு, வியாழக்கிழமை காலை 6 மணிக்கு, வெள்ளிக்கிழமை மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அன்று திருப்பலியும் திவ்ய நற்கருணை ஆராதனை நடைபெறும். மாலை 7:30 மணி அளவில் திருப்பலியும் திவ்ய நற்கருணை ஆராதனை நடைபெறும். சனிக்கிழமை காலை 5:30 மணிக்கு திருப்பலியானது நடைபெறும். திருமண அறிவிப்பு. வாடியூர் பங்கு மரியாதாபுரத்தில் வசிக்கும் தந்தை அந்தோணிசாமி, தாய் அந்தோணியம்மாள், இவரது மகன் மரிய பீட்டருக்கும் அகரக்கட்டு பங்கு அகரக்கட்டில் வசிக்கும் தந்தை மிக்கேல், தாய் சிலுவை கிரேசி, இவர்களது மகள் சகாயரட்சிக்கும் திருமணம் நடைபெற இருக்கின்றது. இது 3வது அறிவிப்பு. இந்த திருமணத்தில் ஏதேனும் விக்கிரங்கள் அறிந்தால் கனம் பங்கு தந்தை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டியது நமது கடமையாகும். ஏற்கனவே அறிவித்தது போல ரத்னா சில்க்ஸ் நிறுவனத்திலிருந்து இந்த வினாடி வினா நிகழ்ச்சியை நடத்துவதற்காக வருகை தந்திருக்கின்றார்கள். திருப்பலி முடிந்த பின்பு அந்த வினாடி வினா நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடியவர்கள் கலந்து கொள்ளலாம். எளிமையான கேள்விகள் தான் கேட்கப்படும். ஆகையால் அதில் அதிகமானவர் பங்கு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்குரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்றி கொள்ளவும் எங்களுக்கு பயன் தருவதாக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தாம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கை கொண்டு அவரது மறுவருகை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் வளப்படுத்துவாராக. இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறனையும் அவர் தருவாராக. நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமையிலும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிலை வாழ்வின் கொடைகளால் வளம் பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு இன்றும் என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
மகா பரிசுத்தேசுவின் திரியர்தேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மகா பரிசுத்தேசுவின் திரியர்தேமே எங்கள் மேல் இரக்கமாயிரும் மகா பரிசுத்தேசுவின் திரியர்தேமே எங்கள் மேல் புனித இரக்கமாயிரும் மரியாளின் மாசற்ற இருதேமே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும் சுசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும் இன்னாசியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும் அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும் செபஸ்தியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும் பிரான்சிஸ் சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும் திருமுழுக்கு யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையோ புகழும் போற்றியோ மாட்சியோ உண்டாக கடவதே. தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இந்த வினாடி வினா 10 நிமிடம் மட்டுமே நடைபெறும். 15 கேள்விகள் மட்டும் கேட்கப்படும்.